தவ நாளின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உருமாற்றம் பெற்ற அந்த விழாவை அந்த வாசகங்களோடு இணைத்து நாம் இதோ தியானித்துக்க உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக டெக்கன் ஹெரால்டு என்கிற தினசரி நாளிதழ் பெங்களூர் அந்த மாநகரில் மட்டும்தான் அது பப்ளிஷ் பண்ணப்படும், வெளிப்படும். எனவே அந்த ஒரு ஆர்டிகிள் அன்று அங்கு ஒரு குறிப்பிட்ட நாளிலே பிரசுரிக்கப்பட்டது. அதிலே அந்த நாட்களில் பல தற்கொலைகள் பெங்களூர் மாநகரில் நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இளையோர் தற்கொலைகள் அதிகமாகவே சிறு வயதில் இருக்கிறவர்களும் அதிகமாக இருந்ததை எல்லோருமே கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த டெக்கன் ஹெரால்டு செய்தி குழுவினர் அதை பற்றி சற்று ஆழமாக சிந்திக்கலாம், ஏன் அந்த ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்ள பல இளையோரிடத்திலே, ஆயிரக்கணக்கான இடத்திலே, அதே போல் அந்த இறந்தவருடைய குடும்பத்திற்கும் சென்று அவர்கள் தகவல்களை எல்லாம் சேகரித்தார்கள். அப்படி சேகரித்து அதை ஒரு கட்டுரையாகவே எழுதி அந்த ஆசிரியர் அந்த குறிப்பிட்ட நாளிலே அந்த டெக்கன் ஹெரால்டு அந்த நாளிதழில் வெளியிட்டிருந்தார். தற்கொலைக்கு அதிகமான காரணங்கள் என்று 10 காரணங்களை அவர் பட்டியலிட்டார். அதிலே முதல் காரணத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த தற்கொலைக்கு காரணம் என்ன என்று அந்த ஆசிரியர் எழுதும்போது சொல்லுகிறார், மனிதனுடைய வாழ்வு என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பல நேரங்களில் குடும்ப வாழ்வில் துன்பங்களே நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவன் யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு அவனுடைய ஈகோ அவனை தடுத்து விடுகிறது. மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி யாரிடமும் தன் கவலையை அவன் பகிர்ந்து கொள்வதில்லை. மாறாக இதனுடைய காரணமாக மன அழுத்தமே அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த மன அழுத்தம் அதிகமாகிற ஒரு சூழலில் அவன் இந்த உலகில் வாழ்வதே ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கை என்று ஒரு முடிவுக்கு அவனை நெருக்கி கொண்டு போய் விடுகிறது. அதனுடைய விளைவாக இது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி விடுகிறது. அதனுடைய விளைவு தொடர்ச்சி நீட்சியாக அவன் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறான், தற்கொலையும் செய்து கொள்கிறான். எனவே அடிப்படையிலே மனித வாழ்விலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் அவன் அடுத்த கட்ட முடிவு ஒரு தற்கொலை தான் ஒரு வழி என்று அவன் தவறாக முடிவெடுக்கிறான் என்று அந்த ஆசிரியர் கூறுகிறார். அதைத் தொடர்ந்து பொருளாதார பிரச்சனை என்று பல பிரச்சனைகளை பட்டியலிட்டார். இன்றைய நவ நாகரிக உலகிலும் அன்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் இன்றைய நாளிலும் அது உண்மையாகத்தான் இருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள், புதிய புதிய பிரச்சனைகளாக இந்த திருமண வாழ்விலே கேள்விப்படுகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையாக மாறி போகிற ஒரு காலகட்டத்தில்தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நாளில் இதோ இந்த இறை வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கையை விதைப்பதற்காக, இதோ நீங்கள் கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், உங்களுக்காக ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த மாபெரும் நம்பிக்கையை உங்கள் உள்ளத்தில் பதிக்க இன்றைய இறை வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிற போது ஆபிரகாம் ஊர் என்ற ஊரிலிருந்து அழைக்கப்படுகிறார். அன்று மெசபத்தோமியா என்று சொல்லப்பட்டாலும் இன்றைய நவநாகரிக உலகத்தில் அது ஈராக்கில் உள்ள பகுதி. அந்த பகுதியில் தான் ஆபிரகாம் அவருடைய சந்ததியினர் மகிழ்ச்சியோடு குடும்பங்களோடு தங்களுடைய தந்தையினுடைய இல்லத்திலே வாழ்ந்து வருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் கடவுள் அவரை தேர்ந்து கொள்கிறார். அவரை தேர்ந்து கொண்டு, இதோ நான் உன்னை தேர்ந்து கொண்டு நான் சொல்லுகிற நாட்டிற்கு உன் நாட்டையும் உன் தந்தையின் வீட்டையும் உன் இனத்தாரையும் விட்டுவிட்டு நீ அங்கு வர வேண்டும் என்று கடவுள் அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆபிரகாம் என்ன செய்தார்? நாம் வாசகத்தின் இறுதியில் கேட்டோம், ஆபிரகாம் புறப்பட்டு போனார் என்று சொல்லி அந்த முதல் வாசகம் நிறைவு பெறுகிறது. அவ்வாறு புறப்படுகிற போது கடவுள் உனக்கு ஆசீரும் நான் தருவேன், நீ ஆசியாக விளங்குவாய் என்றும் சொல்லி ஆபிரகாமையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அந்த பயணத்திலே கடவுள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற உடனிருப்பையும் கொடுக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கிற போது ஆபிரகாம் அந்த புறப்படுகிற போது அவருக்கு வயது என்ன? யாராவது சொல்ல முடியுமா? ஆபிரகாமினுடைய வயது 75. 75 வயது நிரம்பிய அந்த ஒரு முதிர் நிலையில்தான்
கடவுள் அவரை தன்னுடைய அந்த சொந்த வீட்டை, நாட்டை, தந்தையின் இல்லத்தை விட்டு வர அழைக்கின்றார். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக புறப்படுகின்றார். உண்மையிலே அந்த ஆபிரகாம் 75 வயது நிரம்பிய நிலையில் தன்னுடைய சொந்த இல்லத்திலே தன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழலில் அனைத்தையும் விட்டுவிட்டு இதோ கடவுள் காட்டுகிற நாடு எது, எந்த வழி என்பது எதுவுமே தெரியாத ஒரு நிலையிலே கடவுள் நான் உனக்கு காண்பிக்கின்ற நாட்டிற்கு செல் என்று மட்டும் கூறியதை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய பயணத்தை புறப்படுகிறார். அந்த பயணத்திலே பல துன்பங்களை சந்திக்கின்றார். நாம் தொடர்ந்து 13, 14 அதிகாரங்களில் வாசிக்கின்ற போது ஆபிரகாம் இதோ மற்ற அரசுகளால் அச்சுறுத்தப்படுகிற ஒரு நிலை, சாராளை தன்னுடைய சகோதரி என்று கூட சொல்லி இதோ மாட்டிக்கொண்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் துன்பங்களோடும் துயரத்தோடும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவர் தொடர்ந்து கடவுள் காட்டிய அந்த நாட்டிற்கு செல்லுகிறார். அப்போது அவருக்கு மீண்டும் வாக்குறுதி கடவுளால் கொடுக்கப்பட்டது. 2 வாக்குறுதிகள். ஒன்று, உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலைப் போல, வானத்து விண்மீன்களைப் போல நான் பெருக்குவேன் என்று சொல்லுகிறார். அது வயது முதிர்ந்த ஒரு நிலையில் 2 பேரும் தம்பதியர்கள் வாழ்கிறார்கள். குடும்பத்திலே குழந்தை இல்லாத ஒரு நிலையிலே வயது முதிர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு உன்னுடைய சந்ததியை இவ்வாறு பெருக்குவேன் என்று சொல்லுகிறார். 2வது வாக்குறுதியாக கடவுள் கூறுகிறார், இதோ உனக்கு வாக்களிக்கப்படுகிற அந்த நாடு உனக்கு சொந்தமாகும் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் பார்க்கிறார், அது கானான் தேசம், வாக்களிக்கப்பட்ட நாடு. அங்கு ஏற்கனவே கானானியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய அரசும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது இதோ குடும்பம் கொஞ்சம்தான் இருக்கிறது, கொஞ்சம் நபர்கள் வேலையாட்களோடு பயணமாகிறார். இதை வைத்து எப்படி அந்த நாட்டை நான் போய் என்னுடைய நாடாக மாற்றிக்கொள்ள முடியும்? அங்கு என்னை விடுவார்களா? கொன்று குவித்து போடுவார்களே, அங்கு நான் முதலில் சென்று தங்க முடியுமா என்று பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழும்பும். ஆனால் ஆபிரகாம் அதை எதையுமே அவர் நினைத்து பார்க்கவில்லை. அவர் தயங்கி போகாமல் இருக்கவில்லை. மாறாக கடவுள் காண்பித்திருக்கிறார், நிச்சயமாக கடவுள் வழிகாட்டுவார் என்ற அந்த ஒரே நம்பிக்கையோடு எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த பயணத்தையும் மேற்கொண்டு கடவுள் சொன்ன அந்த நாட்டிற்கு செல்லுகிறார். அப்பிற்பாடு நாம் அறிவோம், அவருடைய சந்ததி பெருகியது. ஈசாக்கு யாக்கோபின் மூலமாக பெரிய இஸ்ராயல் இனமே உருவாக்கியதை நாம் அறிவோம். அதே போல் அந்த வாக்களிப்பு நாட்டை யோசுவா தலைமையிலே பின்னாளில் தங்களுடைய நாடாக மாற்றிக்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்கள். நம்பிக்கை மிகுந்த ஒரு மனிதருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திரு அவை இன்று நமக்கு கொடுத்திருக்கின்றது. தன்னுடைய துன்ப பாதைகள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும், தன்னுடைய இன்னும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்பட்டு போகிற அந்த பாதையில் எத்தனையோ துன்பங்களை அவர் சந்தித்தாலும் கடவுள் உடன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆபிரகாம் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித சின்னப்பர் இதோ தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்கிறோம், நீ என்னோடு என்னுடைய துன்பத்திலே பங்குகள் என்று சொல்லுகிறார். இதோ கிறிஸ்துவை மையப்படுத்தப்படுகிற அந்த இறைவார்த்தை பகுதியில் என்னுடைய துன்பத்தில் பங்குகள் என்றால், இதோ நான் கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிறேன், எனவே நீயும் என்னுடைய துன்பத்திலே பங்குகள் என்றால் உன்னுடைய வாழ்விலும் வருகிற துன்பங்களை ஏற்றுக்கொள் என்று அந்த புனித சின்னப்பர் தீமோத்தேயுவுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அவரும் துன்பங்கள் மத்தியில்தான் கடவுளுடைய வல்லமை வெளிப்படும், நம்பிக்கை வெளிப்படும் என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் உச்சமாக இன்றைய நற்செய்தி பகுதியை பாருங்கள். அங்கு ஆண்டவர் இயேசு உருமாறினார் என்ற நிகழ்வை மட்டும்தான் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் அதற்கு முந்தைய அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு உரையாடுகிற போது, என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அவர்கள் ஒவ்வொன்று வலிமையாக சொல்லுகிறார்கள், இதோ திருமுழுக்கு யோவான் வந்துவிட்டார் என்று சொல்லுகின்றார்கள். இன்னொருவர் எலியா இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். இன்னொருவர் கூறினார், இதோ நீர் மோயிசனுடைய அந்த இறைவாக்கினர் ஒருவர் என்று சொன்னார். ஆனால் எல்லாவற்றையும் கேட்டவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் கேட்டபோது ராயப்பர் பேதுரு உடனடியாக சொன்னார், இதோ நீ கடவுளுடைய மகன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு இது கடவுளே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று பாராட்டுகிறார். ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், இதோ மனுமகன் பாடுகள் பட வேண்டும், மூப்பர்களாலும் அறிஞர்களாலும் தலைமை சங்கத்தாலும் துன்புறுத்தப்பட வேண்டும், சிலுவை சாவை ஏற்க வேண்டும் என்று சொல்லி இதோ 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்றும் அதையும் சேர்த்து கூறுகிறார்.
ஆனால் சீடர்கள் உள்ளத்திலே இடரல் படுகிறார்கள். என்னது, இவரை பின்பற்றி வந்த நமக்கு ஏதோ துன்பங்களே இருக்கும் என்று சொல்லுகிறாரே, இவர் அரசாட்சி அமைப்பார், ரோமையருக்கு எதிராக எழுந்து போரிடுவார் என்றெல்லாம் எதிர்பார்த்தோமே, இதோ இவரோ சிலுவை சாவை ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் பயந்து போகிறார்கள். அவருடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே தான் பேதுரு எல்லாருடைய சார்பாக இயேசுவிடத்தில் கூறினார், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நடக்கவே கூடாது என்று சொன்னார். அவரை பின்னால் போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது கடவுளுடைய விருப்பம் என்று சொல்லி இறை விருப்பத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு நம்பிக்கையற்ற அந்த சீடருடைய உள்ளத்தை ஆண்டவர் காண்கின்றார். அதனுடைய விளைவுதான் அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 3 பேரை அழைத்து கொண்டு தாபோர் மலை மீது ஏறுகிறார். அங்கு அவர்களுக்கு முன்பாக உருமாறுகிறார். அங்கு நாம் பார்க்கிறோம், தாபோர் மலை இது 9400 அடி உயரமான ஒரு மலை. அந்த பகுதியிலேயே அதிக உயரம் கொண்ட ஒரு மலை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மலையில் இவர்கள் ஏறுகிற போது கண்டிப்பாக 2-3 நாட்கள் ஆகி இருக்கும். ஆனால் அங்கு சென்று சேர்ந்து அவர்களுக்கு முன் ஆண்டவர் தோற்றம் மாறுகிறார். எப்படி அன்று இஸ்ராயேல் மக்களிடையே சீனாய் மலையில் மோயிசன் ஏறி கடவுளை சந்திக்க சென்றது போல ஆண்டவர் புதிய மோயிசனாக புதிய ஏற்பாட்டிலே அந்த தாபோர் மலை மீது ஏறுகிறார். அங்கு அவருடைய முகமானது கதிரவனை போல ஒளிர்கிறது. விடுதலை பயனுள் 24:14 வாசிக்கின்றோம், இதோ மோயிசன் கடவுளை சந்தித்த போது அவருடைய முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது என்று சொல்லி யாருமே அந்த முகத்தை கண்கொண்டு பார்க்க முடியாமல் எல்லோரும் கண்கள் கூசியது என்று நாம் விடுதலை பயனுளிலே வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஆண்டவர் இயேசுவினுடைய முகமும் கதிரவனை போல ஒளிர்ந்ததை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அவருடைய ஆடைகள் எல்லாம் ஒளியை போல வெண்மையாக இருந்தது. இன்னும் மார்க்கு நற்செய்தியாளர் கூறுவார், எந்த சலவைக்காரரும் இந்த உலகிலே அவ்வளவு ஒரு தூய்மையாக எந்த துணியை வெளுக்க முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய உடையானது பிரகாசமாக வெண்மையாகவே பளிச்சென்று இருந்தது என்று அவர் கூறுகின்றார். அடுத்ததாக இதோ அவர் அங்கு குரலொலியை கேட்கின்றார்கள். மேகம் அவர்களை மூடிக்கொள்கிறது. பயந்து போகிறார்கள் சீடர்கள். இவரே அன்பார்ந்த மகன் என்று சொல்ல குரலொலி அவர்கள் கேட்கிறார்கள். எப்படி அந்த விடுதலை பயனூலிலே சீனாய் மலையிலே இதோ இஸ்ராயேல் மக்கள் முன்பாக மேகம் ஸ்தம்பமாய் இறங்கி வந்து 40 நாட்கள் பகல் இரவு மோயிசன் கடவுளோடு உரையாடியது போல ஆண்டவர் இதோ அந்த மேகத்தின் மத்தியிலே நிற்கின்றார். அந்த குரலொலியை சீடர்கள் கேட்கின்றார்கள். அங்குதான் இந்த வார்த்தைகளையும் கேட்டு இவருக்கு செவி சாயுங்கள் என்று சீடர்களுக்கு கூறுவதையும் அந்த குரலொலியை கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தாபோர் மலை அனுபவத்தில் பேதுரு தன்னையே மறந்து போய்விட்டார். அங்கு எலியா தோன்றுகிறார், மோயிசன் தோன்றி உரையாடுகிறார்கள். எனவே உங்கள் மூவருக்கும் கூடாரம் அமைக்கட்டுமா என்று கேட்கிறார். தன்னை பற்றியோ தன்னோடு இருக்கிற சீடர்கள் எங்கே தங்குவோம் என்பதை பற்றி கூட அவர் உணராமல் அந்த ஒரு மகிழ்ச்சியான இதோ அந்த அற்புதமான அந்த ரம்யமான அந்த காட்சியை கண்டவர்களாய் பரவசம் அடைந்தவர்களாய் பேதுரு கூறுகிறார். முந்தைய நாள் அந்த 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தபோது பாடுகள் உமக்கு வேண்டாம் என்று சொன்னவர் இங்கு அந்த மகிமை காண்கிற போது மகிழ்ச்சி அடைகிறார். இங்கேயே நாம் இருந்து விடலாம் என்று சொல்லி இயேசுவை கூறுகிறார். ஆனால் இயேசு அவர்களை தொட்டு எழுப்பி அஞ்சாதீர்கள் என்று அவர்களை உறுதிப்படுத்தி இதோ மீண்டும் கீழே இறங்கி போகலாம், நம்முடைய பழைய வாழ்விற்கு திரும்பலாம் என்று சொல்லி, மீண்டும் அந்த துன்ப வாழ்விற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி, பாடுகள் பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களை மீண்டுமாய் கீழே இறக்கி கூட்டி வருகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த இடர்கள் மிகுந்த அந்த சீடர்கள் நம்பிக்கையற்ற அந்த உள்ளத்திலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற விதமாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உருமாற்றமானது அந்த தாபோர் மலையில் நிகழ்ந்ததை நாம் காண்கின்றோம். எனவே இந்த 2 வாசகங்கள், இந்த 3 வாசகங்களையும் நமக்கு உணர்த்துகிற வாழ்க்கை தத்துவம் என்ன, இதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன ஒரு தொடர்பு? 2 நிகழ்வுகள் காரியங்களை நாம் மனதிலே இன்று பாடமாக எடுத்துக்கொள்ளலாம்.
முதலாவதாக இதோ துன்பங்கள் வழியாகத்தான் நம்முடைய வாழ்விலே மாற்றி கிடைக்கப்பெறும். துன்பங்கள் வழியாகத்தான், போராட்டங்கள் வழியாகத்தான் நம்முடைய வாழ்வு கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு ஆழமாக எடுத்து சொல்லுகிறது. நான் முதலில் சொன்னது போல குடும்ப வாழ்வில் பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், இன்றைக்கு பள்ளிக்கூடம் செல்லுகிற குழந்தைகளுக்கு கூட மன அழுத்தங்கள், அவர்களுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத துக்கங்கள், ஏன் குடும்பத்திலே இளையோர் தங்களுடைய வாழ்விலே என்ன செய்வதென்று அறியாது, இத வேலை சரியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஏதோ கிடைத்த வேலைக்கு செல்லுகிறோம் என்ற ஒரு மனநிலை, அல்லது அந்த வேலையில் வருகிற மன அழுத்தங்கள். இன்று ஊதியம் அதிகமாக கொடுக்கலாம், ஆனால் அந்த வேலை செய்கிற நேரங்களில் எவ்வளவு ஒரு அழுத்தம், இந்த வேலையை குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள் அன்றைய நாட்களுக்குள் முடிக்கப்படுகிற போது அவருடைய மனம் எவ்வளவு ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. எத்தனையோ பிரச்சனைகள். அதோடு குடும்ப வாழ்விலே சரியான புரிதல்கள் இல்லாத போது, கணவன் மனைவி உடவி இரவே அந்த உறவுகளிலே முழுமையான ஒரு அன்பு வெளிப்படாத போது எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக குடும்ப வாழ்க்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக வாழ்விலே உறவுகள் மத்தியிலே எத்தனை அழுத்தங்கள். எல்லாருக்கும் முன்பாக நான் நன்றாக இருக்கிறேன் என்று இது ஒரு தவறான ஒரு ப்ரொஜெக்ஷன் நாம் செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு காலம். எனவே எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதைப் போல பல நேரங்களில் நாம் போலியாக நடிக்க வேண்டிய ஒரு நிலையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகளால் பிரச்சனை, அல்லது இன்றைய போதை பழக்கங்களால் எத்தனை வாழ்க்கை தடுமாறல்கள், தவறான உறவு முறைகளால் எத்தனை பிரச்சனைகள். குடும்ப வாழ்க்கையே இன்று பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே நகர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கிற இந்த சூழலில் தான் ஆண்டவருடைய ஆலயம் தேடி வந்து நிற்கிறோம். ஒருவேளை இந்த நேரம் முழுவதும் அந்த தாபோர் மலை போல நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், மன அமைதியை கொடுக்கலாம். ஆனால் மீண்டும் நம் ஆலயம் விட்டு நம் வீட்டிற்குத்தானே செல்ல வேண்டும், மீண்டும் அதே கஷ்டமா என்ற ஒரு மனநிலை நமக்கு ஏற்படத்தானே செய்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் இன்று அந்த ஒரு மாற்றத்தின் வழியாக நமக்கும் அந்த சீடர்களை உறுதிப்படுத்தியது போல இந்த துன்பங்களை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த துன்பங்களுக்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கிறது. அந்த துன்பங்கள் மத்தியில் நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள் என்று அந்த சீடர்களை தட்டி எழுப்பி அவர்களை கூட்டி வந்த ஆண்டவர் இன்று நம்மையும் தட்டி எழுப்பி அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி, இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் குடும்ப வாழ்வின் பிரச்சனைகளோடு உங்களை நான் தனித்து விடவில்லை, உங்கள் வாழ்க்கையின் போராட்டத்திலே உங்கள் உள்ளத்திலே நான் இருக்கிறேன், நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள், தைரியமாக இருங்கள், நிச்சயமாக இந்த துன்ப வாழ்வு மாறும் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்குமே உணர்த்தி கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த முதல் செய்தியாக ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு கொடுப்பது, இந்த துன்பங்கள் மத்தியிலும் நாம் சோர்ந்து போகாமல், நம்பிக்கை இழந்து போகாமல் ஆண்டவரிலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்து வாழ அழைப்பு கொடுக்கின்றார். அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் 119 171 இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். இந்த துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே. எனவே இதன் மூலமாக கடவுளுடைய மாட்சி திருச்சட்டங்களை நான் அறிந்து கொண்டேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். துன்பங்கள் வழியாக கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாம் துன்பப்படுகிற போது சோர்ந்து போக வேண்டாம். ஞாயிறு திருப்பலிக்கு தவறாது போயும் என் வாழ்க்கையில் எந்த துன்பங்களுக்கும் ஒரு விடையில்லை என்று சொல்லி கலங்கி நிற்க வேண்டாம். விசுவாசத்திலே தளர்ச்சியோட வேண்டாம். ஆண்டவர் உங்கள் துன்பங்கள் மத்தியில் எங்கும் செல்லவில்லை, உங்களோடு அவர் பயணிக்கின்றார். அன்று ஆபிரகாமோடு ஆண்டவர் பயணித்தது போல அவருடைய துன்ப வேளையிலும் அந்த பயணத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் அவர் பட்டாலும் ஆண்டவர் உடனிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் காப்பாற்றி கொண்டு வந்தார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவர் ஒவ்வொரு கட்டமாக உங்களையும் நகர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். நாம் திரும்பி பார்க்க போதுதான் எவ்வளவு துன்பங்களையும் நாம் கடந்து வந்தோம் என்று நிச்சயமாக நினைத்து நம்பிக்கை கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் உங்களுடைய துன்பங்கள் மத்தியில் உங்களை உறுதிப்படுத்துகிறார். எனவே இன்றைய நாளிலே நம்பிக்கை இழந்து போக வேண்டாம், நம்பிக்கையோடு வாழுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற முதல் செய்தியை இன்றைய இறை வார்த்தை பகுதி நமக்கு எடுத்து உரைக்கின்றது. இரண்டாவதாக, இது ஆபிரகாம் தன் சொந்த இல்லத்தை, சொந்த நாட்டை,
தந்தையினுடைய இல்லத்தை விட்டு தான் அவர் புறப்பட்டு போன போது துன்பங்களாக இருந்தாலும் கடைசியில் ஆசிராக நீயே ஆசியாக விளங்குவாய் என்ற அந்த இறை வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே உண்மையானது. அந்த துன்பங்களை கடந்து சென்ற போதுதான் அவர் மாற்றியப்பட்டார். எனவே எதையாவது நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஆசிரை பெற வேண்டும் என்றால் நாம் இழக்கிற போதுதான் புதிய ஆசிருக்குள்ளாக வழிநடத்தப்படுவோம். என்ன செய்யலாம்? இன்றைய தவ நாட்களிலே நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற பழி வாங்குகிற எண்ணங்கள், இன்று பல நேரங்களில் உறவுகள் மத்தியிலே ஏதோ பழிவாங்க துடிக்கிற உள்ளங்களே அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. யான் எனக்கு செய்ததற்கு மேலாக ஒரு படி அவர்களுக்கு செய்து காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு தவறான உந்துதல் தான் அதிகமாக குழந்தை பருவத்திலிருந்தே இன்று வளர்ந்து வருகிறது. எனவே அந்த பழி வாங்குகிற எண்ணத்தை நாம் விட்டு கொடுக்கலாமே. அப்போது ஆசிராக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இதோ நம்முடைய வாழ்க்கையில வைராக்கியமாக என்னுடைய பெற்றோரோடு, என் கணவரோடு, என் மனைவியோடு, அல்லது என்னுடைய உறவுகளோடு, அல்லது நான் பணிபுரிகிற இடத்துல எத்தனையோ பிரச்சனைகள் சச்சரவுகள் மத்தியில் நான் இனி இவர்களோடு பேசவே மாட்டேன் என்று பல ஆண்டுகளாக வைராக்கியத்தோடு பகைமையை வளர்த்து கொண்டு இருக்கிற நாம் இன்று ஆபிரகாமை போல இதோ நாம் அந்த பகைமை எண்ணங்களை, பகைமையை, வர்மத்தை, வைராக்கியத்தை விட்டு கொடுக்கிற முடியுமா? அவ்வாறு நாம் விட்டு கொடுக்கிற போது கூட இதோ என்னையே நான் இழக்கிறது போல தோன்றும். நான் ஒன்றுமில்லாதவன் ஆகிவிடுவேனே, என்னை யார் மதிப்பார்கள், இப்படி நான் இறங்கி வந்து விட்டால் எனக்கு மதிப்பு இருக்குமா என்று கூட பல நேரங்களில் நாம் அங்கலாய்த்து யோசித்து திகைத்து நிற்க நேரிடும். ஆனால் தைரியத்தோடு அதை நாம் விட்டு வருகிற போதுதான் அதற்கு பின்னால் மறைந்திருக்கிற எத்தனையோ நன்மைகள், ஆசிரியர்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த தவ நாட்களில் நம்முடைய பகைமையை, இதோ பழிவாங்குகிற உணர்வுகளை, அல்லது மனதிலே வைத்திருக்கிற வைராக்கியத்தை, அல்லது காயப்பட்ட அந்த வார்த்தைகளை நினைத்து மீண்டும் நாம் காயப்படாமல் அவற்றை மருந்தாக பயன்படுத்தி மன்னிக்க, அவர்களையும் அன்போடு ஏற்றுக்கொள்ள உள்ளத்திலே அவர்களுக்காக ஜெபிக்கிற போது புதிய ஆசிருக்குள் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கைக்குள் நடத்தி செல்லப்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆசிரோடு வாழ இன்ற இறை வார்த்தை இரண்டாவது செய்தியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே தோற்றம் மாற்றம் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலும் மாற்றம் பெற இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நாம் மாற்றம் பெற ஆபிரகாமை போல நாம் விட்டு வர வேண்டும். நாம் எதை விடப் போகிறோம் இந்த தவ நாட்களில் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் விடுகிற போது நம்மையே இழக்கிறது போல தெரியும், நம்ம ஈகோவை விட்டு விடுவது போல தெரியும். தைரியமாக இருங்கள், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை இன்னும் 2 மடங்காக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் விட்டு கொடுக்கிற போது அதனுடைய மகிழ்ச்சியை, ஆசீரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுவைப்பீர்கள். அது நீங்கள் அனுபவமாக பெற்று பாருங்கள். இந்த தவ நாட்கள் கடவுள் உங்களுக்கு அதுக்கான பலத்தை கொடுப்பார். ஏனென்றால் மன்னிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல, அதுக்கு தைரியம் வேண்டும். எனவே அந்த ஆண்டவர் இந்த திருப்பலியின் வழியாக இந்த பலிப்பீடத்தில் உங்களுக்கு அதற்கான வல்லமையை கொடுப்பார். எனவே நம்பிக்கையோடு விட்டு கொடுத்து அன்பிலே, புது உறவிலே நீங்கள் வாழ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த 2 செய்திகளை இந்த நிகழ்விலே நாம் மறந்துவிடக்கூடாது. ஒன்று, துன்பங்களோடு கடவுள் நம்மோடு பயணிக்கின்றார். துன்பங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே இருக்கிறது. துன்பங்களுக்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஆனால் அதை நாம் கடந்து செல்ல நாம் முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நற்கருணை நாதரிடத்தில் வந்து ஆலோசனைகளை கேட்டு உங்களை ஒப்புக்கொடுங்கள், திருப்பலியில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, நம்முடைய தவ நாட்களில் நாமும் மாற்றம் பெற, ஆண்டவர் தோற்றம் மாறினார் என்று நினைப்பதோடு அல்ல, நாமும் மாற்றம் பெற நாம் எதையாவது விட வேண்டும். விடுகிற பொழுதுதான் புதிய ஆசிருக்குள் நாம் கடந்து செல்ல முடியும் என்ற அந்த புது நம்பிக்கையோடு வாழ இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க தொடர்ந்து இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமீன்.